காந்திஜி தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியா வந்து அவரோட சொத்து எல்லாத்தையும் பொது உடைமை ஆக்கிட்டாரு. அப்ப அவரோட அக்காவுக்கு அக்காவோட செலவுக்காக மாசம் மாசம் 10 ரூபா அனுப்பிச்சிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த அக்காவோட பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்துட்டதுனால அவர் அக்காவோட பொண்ணு விதவையாயிடுறாங்க. அதனால அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட சேர்ந்து வாழ வந்துட்டா. இப்ப இவங்க 2 பேர் சேர்ந்து வாழ்றதுனால காந்தி அனுப்புற காசு இவங்களுக்கு பத்தவே மாட்டேன்ட்டு. அதனால இவங்க வேற வழி இல்லாம மாவாட்டி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்து அதுல இருந்து வர காசை வச்சு இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு நாள் காந்திஜிக்கு அவங்க அக்கா கடிதம் போடுறாங்க. எனக்கு நீ 10 ரூபா அனுப்புறது பத்தல, அதனால மேற்கொண்டு ஒரு 10 ரூபா சேர்த்து போட்டு அனுப்பி விடு. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு மாவாட்டி அதை வித்து அதுல வர காசுல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப சிரமமா இருக்கு, நீ உதவி பண்ணுன்றாங்க. உடனே காந்திஜி அக்காவுக்கு பதில் கடிதம் போடுறாங்க. அக்கா, என்னால 10 ரூபா தான் அனுப்ப முடியும். வேணும்னா நீ உன் பொண்ணோட என் ஆசிரமத்துல வந்து தங்கிக்கோ. ஆனா ஆசிரமத்துல இருக்க ரூல்ஸ் படி தான் நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாம மாவரைக்கிறது ஒண்ணும் கெட்ட விஷயம்லாம் இல்ல. நானே என் ஆசிரமத்துல சில சமயம் மாவாட்டு வந்தான். அதனால அந்த மாவை வித்து உன் செலவை பாத்துக்கோன்னு சொல்றாரு. அந்த லெட்டர் படிச்ச அவங்க அக்கா ஆசிரமத்துக்கு போறதை நிராகரிச்சுட்டாங்க. ஏன்னா ஆசிரமத்துல நிறைய தாழ்த்தப்பட்டவர்கள் இருப்பாங்கன்ட்டு அந்த பக்கமே திரும்பி பார்க்கறது இல்ல. இருந்தாலும் காந்தி மேல இருந்த பாசத்துல அவரை பார்க்கறதுக்கு மட்டும் ஆசிரமத்துக்கு போயிட்டு